நம்ம வீட்டில் எப்போ இருக்கக்கூடிய பேசிக்கான 4 பொருளை வச்சு ஈஸியாக இந்த ரோல் கேக்கை நீங்கள் பண்ண முடியும். மைதா நான் இன்றைக்கி யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக ராகி ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கேன். ராகி ஃப்ளாரில் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு டவுட்டே வேணாம். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வரும். வெல்கம் டு ஈவிடி கிச்சன். இந்த ரெசிபிக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். எப்பயுமே கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் பேக் பண்ணுறதுக்கு தேவையான டின் ரெடி பண்ணிக்கணும். நம்ம இன்னைக்கு ரோல் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ட்ரேயை இதே மாதிரி பட்டர் ஷீட்டை 4 கார்னர்லேயும் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்காக 200 ml கப்பில் இருந்து 1/2 கப் அளவு சுகரை இதே மாதிரி பவுடராக்கி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி விஸ்க் யூஸ் பண்ணி பீட் பண்ண போகிறேன். உங்களுக்கு விஸ்க் இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த ரெசிப்பியை அப்படியே மிக்ஸி ஜாரில் கூட ட்ரை பண்ணலாம், நல்லாவே வரும். முடிஞ்ச அளவுக்கு பாத்திரத்தை சாய்வாக வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். நுர பொங்கி வரும். லிக்விட் இருக்கவே கூடாது. நல்ல ஒரு ஃபோம் கண்டிஷனில் நம்ம அரைச்சி வச்ச சுகர் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு விஸ்கை ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கேக் பர்ஃபெக்டாக ஸ்பாஞ்சியாக வரும். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு திக்கான ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எசன்ஸ் இல்லாதவங்க தாராளமாக ஃபைனாக அடித்த ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சுகரும் எக்கும் நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இது கூட சர்க்கரை அளந்த அதே கப்பில் 3/4 கப் அளவு ராகி ஃப்ளார் எடுத்துருக்கேன். அதை இதே மாதிரி சலிச்சு எக் மிக்சர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் க்ரியேட் பண்ண ஃபோம் எதுவுமே பிரேக் ஆகாமல் பொறுமையாக இந்த பேட்டர் ரெடி பண்ணணும். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் இந்த பேட்டரை மாற்றிக்கலாம். பேட்டர் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. பேட்டரை நீங்கள் ட்ரேயில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பேட்டர் ட்ரேயில் எல்லா பக்கமும் ஈவனாக பரவி இருக்கணும். அதே சமயத்தில் எந்த இடத்துலையும் திக்னஸ் கூட குறை இருக்கக்கூடாது. அதனால் இதை ப்ராப்பராக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 160 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டெம்பரேச்சரும் டைமும் நம்ம யூஸ் பண்ணுற கேக் டின்னை பொறுத்து மாறும். இன்றைக்கி நம்ம ட்ரே யூஸ் பண்ணுறோம். இந்த திக்னஸுக்கு நான் ஃபாலோ பண்ண டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்தது. 160 டிகிரி செல்சியஸ் 20 நிமிஷம் மறந்துடாதீங்க. கேக் பேக் ஆனதுக்கப்புறமா நல்லாவே ஆறணும். அதுக்கப்புறமா இதே மாதிரி நீங்கள் டீமோல்டு பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணும்போதே உங்களுக்கு கேக்குடைய சாஃப்ட்னஸ் நல்லாவே தெரியும். இப்போது இந்த கேக்கை ரொம்ப பொறுமையாக இன்னொரு ஃப்ரெஷ்ஷான பட்டர் ஷீட்டுக்கு மாற்றிக்கலாம். கேக்குடைய பாட்டம் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கேக்கை ரொம்ப பொறுமையாக ரோல் பண்ணணும். பட்டர் ஷீட்டோட சேர்த்தே பொறுமையாக ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ண இந்த கேக்கை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. உங்களுக்கு அழகாக ரோல் ஃபார்ம் ஆகிடும். 10 நிமிஷம் கழித்து இதே மாதிரி கேக் ரோலை ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்சமான ஸ்ப்ரெட் எதுவானாலும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்ட்ராபெரி க்ரஷை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். சென்டர் போர்ஷனில் இந்த கேக் லைட்டாக பிரேக் ஆகிருக்கு. அதற்கான ரீசன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேக் பேக் பண்ணும்போதே பேட்டர் ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி பேக் பண்ணணும். எங்கேயாவது உங்களுக்கு திக்னஸ் கம்மியாக இருந்தால் ஓவர் பேக் ஆகி க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகி இதே மாதிரி பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்போது ஈவனாக ஃப்ரூட் க்ரஷை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது பட்டர் ஷீட் இல்லாமல் கேக்கை மட்டுமே பொறுமையாக அதே சமயத்தில் டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு சாக்லேட் கவர் பண்ணுற மாதிரியே இதை கவர் பண்ணி 10லிருந்து 15 நிமிஷம் சில் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நார்மலாகவே ஒரு 20 நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரோல் கேக்கை ஓரளவுக்கு திக்னஸ் வர மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோல் கேக் ரெடியாக இருக்குது. இதே மாதிரி தாராளமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி ஃப்ளாரில் ரோல் கேக்கான கண்டிப்பாக எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.